துரியோதனாதிகளை வென்று விடுவேன் என்று சொல்ற. துரியோதனாதிகளை வெல்வதற்கு எந்த ஆயுதம் போதாது. இதை வைத்து வெற்றி காண முடியாது. வேற வேற என்ன வேண்டும்? அப்படி துரியோதனாதிகளை வெல்ல வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய? சென்று ஆண்டி போல் வேடம் தரித்து அருவியாகிய சிவபெருமானை கோரி தவமிருந்து 5 முகமடைத்த விழாகம் என்று சொல்லக்கூடிய பசுபதி ஆயத்தனத்தை வரமா வாங்கணும். நல்ல யோசனை சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது சூதாடியவன் நான், நாடு நகர உப்பசட்டி வரவோடு அனைத்து பறிகொடுத்தவன் நான். என்னுடைய தம்பிமார்களை வைத்து சூதாடி இருக்கின்றேன், என்னுடைய மனைவியை வைத்து சூதாடி இருக்கின்றேன். சரி, அப்படி இருப்பினும் அந்த நானே சிவபெருமானிடத்தில் சூதாடி நாளே தோத்தவன் நான். உண்மைதான். தவறு செய்தவருக்கு தான் தண்டனை. உண்மைதான். சூதையில நாடே தோத்ததினால நானே தவத்துக்கு போறேன். நானே தவத்துக்கு சென்று வருகின்றேன் தாத்தா. தர்மா தவம் செய்வ. ஆமா, உன் தவத்தை மெச்சி ஈசனை வருவார், இசந்து வரத்தை கொடுப்பார். அதிலே சந்தேகம் இல்லை. நீ எங்க அப்பா பாண்டுமன்னனுக்கு ராஜசேவையாக செய்து சாம்பராஜ்ய பட்டம் பெற்றிருக்கிற. அப்படியா? சாம்பராஜ்ய பட்டம் என்பது கடவுளா இருந்தாலும் நீ தான் கொடுக்கணும். உன் கை தான் மேலுக்கு. அப்படியா? கடவுள் கிட்ட கூட நீ கை நீட்டி யாச்சகமா வாங்க கூடாது. அப்படியா தாத்தா? அதனால உன்னால் ஆகாது. நீ போ தாத்தா. நான் போய் வருகிறேன். தவஞ்சியத்தானே தவத்துக்கு நான் போகிறேன். தவஞ்சிய விதம் தெரியுமா உனக்கு? தெரியும். எப்படி? எதைய கீழே ஊனி தலை கீழே நின்று 3 நாளில் தவம் செய்வேன். தவம் செய்வேன். ஈசை சேர்ந்து வரம் கொடுத்தா பாப்பேன். ஈசை வரம் கொடுத்தா பாப்பேன். அந்த வெள்ளிங்கரி மல்லி புடுங்கி வந்துருவேன். புடுங்கி. ஆமா, புடுங்கி. ஆமா, புடுங்கி. புடுங்கி மறந்து அது மல்லிய பிடிக்கணும் வந்து என் பாதத்துல போடுவேன். ஆமா, நீ சிவபக்தி உள்ளவன். ஆமா, அதாவது ஆத்மலிங்க உள்ளவே வச்சு வணங்குறவன். கடவுள் உள்ள சிவத்தை வணங்கினாலும் பாவக்காரணி. ஆமால் ஆகாத. நீ போய் தாத்தா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டிக்கிறீங்க. சகலம் உறவாங்க போறீங்களா? உரத்தை பிடிச்சிருங்களா? பெட்ரோல் பிடிச்சிருவோம். அதே தான் சொல்லுவான். ரெண்டு பேரும் சகல்னு இல்ல, நகல்னு சகாதி. ஆகணும். பேசவே தெரியல, தவத்துக்கு போறான்றீங்க. நீங்க சிற்றம்பலம் உடையவர்கள். அப்படின்னா என்னன்னு கேளுங்க. குடிக்க வரல பேசுற குடிங்க. நீங்க பாத்துக்கிறீங்க. குடிங்க. யாருல குடிக்கிறீங்களோ குடிங்க. எனக்கு கொஞ்சம் வைங்க. யாரு குடிச்சாங்க? சிற்றம்பலம் என்பது புலனை அடக்க முடியாதவர்கள். அதுவும் தெரியும். ஒரு மனிதனிடத்தில் 5 அதிகாரிங்க உள்ள ஆட்சி பண்றாங்க. நம்ம உள்ள இருக்கிறவங்க 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க 5 பேர் சொல்றதுதான் நடக்கும். அவங்க சொல்ற வழி தான் கேட்கணும். ஒருத்தன் இதுக்கு போலான்னுவான், ஒருத்தன் இல்ல இங்க இதுக்கு போலான்னுவான், ஒருத்தன் புக்கானே சாப்பிடுறது சின்னதா சாப்பிடுறது. சிக்கன் பண்ணா சீக்கிரம் பொம்மநாட்டியும் கட்டு போறவங்க. தானா பெண்ணிடத்திலே சேர்றது அது சிற்றின்பமா, அது பேரின்பத்தை காட்டாது. அவங்க கிட்ட போறவங்களுக்கு எங்கடா அந்த கடவுளை காட்ட முடியும். அதனால நீங்க சவஞ்செய்யற வயசு உங்களுக்கு இல்ல, வயது போதாது. இப்போ வயசு எதை கண்டுபிடிச்சு சொல்ற? எங்க பாட்டிய சொன்னாலா என்னன்னு? நீ வயசுக்கு வருதுன்னா எதுன்னு கண்டு காட்ட? பொம்பளைக்கு வயசு வருது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லி சோறு போட்டு போட்டுக்கிறாங்க. ஆனா ஆம்பளைக்கு வயசுக்கு வருது எப்படின்னு கேட்ட? எப்படின்னு கேட்டா பாட்டி என்ன சொன்னா? சொல்லிச்சு கமகட்டில் மயிறு வந்துட்டா வயசுக்கு வந்த மாதிரி
ஆண்டாப்பா அதுக்கு தான் நீ வயசுக்கு வந்துட்டியா? அப்பா இதுக்கெல்லாம் வந்துட்ட, ஆனா அதுக்கு நீ வர மாட்ட. உங்களுக்கு ஆகாது, அது போங்க. தவறே முடியாது, போங்க. தாத்தா தவத்திற்கு செல்லலாமா தாத்தா? நீ தான் தவத்துக்குரியவன். சென்று தவஞ்செய்து வெற்றியோடு வா. தாத்தா 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 என்ன வார்த்தை, என்ன வார்த்தை தாத்தா? பெண்டுக்கல்ல தாத்தா கூட்டிக்கல்ல அர்ஜுனன் தவத்துக்கு உரியவன் என்று தாத்தா சொல்லியிருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன். தாத்தா எந்த வகையில் நியாயமாகும்? அர்ஜுனன் குணாதிசயம் எப்படி? அர்ஜுனனுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா? பெண்டுக்கல்லன் குத்திக்கல்லன் வேறு போன தாசிக்கல்லன் அம்மிக்கல்லுக்கு சேலை கட்டி அது ஆனா பெண்ணா என்று விளக்கி பார்க்கிறோம். ஆமா, ஒரு மணல ஒரு பொடி அள்ளி எண்ணலாம். ஆமா, அவனுடைய பெண்களை அள்ளி எண்ண முடியாது. மணல ஒரு பொடி எண்ணலாம், அர்ஜுன கூத்தி பெண்களை எண்ண முடியாது. அவன் சிற்றம்பல உடையவன், பேரம்பலத்தை கட்டாதவன். எப்படி தவம் அவன் தவம் செய்வான்? தர்மா தாத்தா கூட பிறந்த தம்பி தான் உனக்கு. ஆமா, ஆனாலும் மலை உயர மலைக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு கீழே பார்ப்பவர்களுக்கே தெரியும். ஏன்னா நான் ஞானி. அப்படியா? எனக்கு தெரியும் யார் யார் குணம் எப்படின்னு. அப்படியா? அர்ஜுன குணாதிசயம் என்ன தெரியுமா? எப்படி தாத்தா? அதாவது தவம் என்றால் தவமே நோக்கம், சண்டை என்றால் சண்டையே நோக்கம், பெண் என்றால் பெண்ணே நோக்கம். எதை நினைக்கிறான் அதை முடிக்காத பெண் வாங்க மாட்டான். அப்படியா? அவன் தவம் செய்வான், வெற்றியோடு வருவான். நீனு யூடியூப்ல பாரு. உட்காரு போ. தெரியல.